கோவையில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று மாலை பிரச்சாரம். முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. மத்தியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 35 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் தகவல். தேர்தலில் ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டுமென முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை சுனாமியாலும் அழிக்க முடியாது என ஓபிஎஸ் திட்டவட்டம். ராகுல் பிரதமராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஆவார் என ப. சிதம்பரம் உறுதி. அதிமுக என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டு கம்பெனி, அதன் முதலாளி பிரதமர் மோடி என விமர்சனம். ஒரு சட்டசபை தொகுதிக்கு 5 வாக்குச்சாவடி வீதம் ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவைக்கு இன்று பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக வருகை தரவுள்ள நிலையில் அவரது வருகை எதிர்க்கும் கோபேக் மோடி ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை 6 மணியளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகிறார். தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பாக வரவேற்று பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வர உள்ளனர். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளான பாமக, தேமுதிக, சமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்க்கும் கோபேக் மோடி ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணையதளங்களில் ஹேஷ்டேக்கள் குவிந்து வருகின்றன. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 279 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட இன்று மாலை முதல் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 279 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 135 தொகுதிகளில் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற கட்சிகள் 149 தொகுதிகளிலும் மற்றவை 115 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 52.2% வாக்குகளுடன் 35 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும், அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது எனவும் டைம்ஸ் நவ் விஎம்ஆர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது. அதிமுக அரசை பற்றி பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திறமையான பிரதமரை தேர்ந்தெடுத்தால்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். 15 ஆண்டுகள் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த திமுகவினர் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார்கள் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்பதற்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது ஸ்டாலின் நடைப்பயணம் மேற்கொண்டது இதற்கு உதாரணம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குடும்பம் வளர்வதற்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன திட்டத்தை புதுசா கொண்டாந்தாங்களா? ஒரு தொழிற்சாலை கொண்டாந்தாங்களா? நிதி பெற்று தந்தாங்களா? இல்ல வளர்ச்சி பணிக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? எதுவுமே திமுக இல்ல. ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சி 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி சொன்னா அந்த வாய்ப்பு திமுக கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சாங்களா? இல்ல, அது வீட்டு மக்கள் தான் நன்மை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து சங்ககிரியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது பேசிய அவர் கல்வி, மருத்துவம், மின்சார உற்பத்தியிலும் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்று விளங்குவதாக குறிப்பிட்டார். அதிமுக அரசை பற்றி பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். மேலும் அதிமுகவை கவிழ்க்க மேற்கொண்ட முயற்சி பலிக்காததால் ஸ்டாலின் விரக்தியில் பேசி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். அதெல்லாம் நம்ப வேண்டியதே இல்ல. ஏன்னா நானே தோத்து போயிருன்னு போட்டாங்க, தங்கமணி தோத்து போயிருன்னு போட்டாங்க, 2 பேருமே ஜெயிச்சு முன் கண் நிக்கிறோம். இதெல்லாம் பொய். ஆக கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு யாரெல்லாம் வெயிட்டா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்து திணிப்பு போடுவாங்க. எல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு ஸ்டாலின். ஆக அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டவன். கூட்டத்தில் என்ன பேசுறதே தெரியல. அந்த அளவுக்கு நம் மீது கோபம் இருக்குது. ஏன்னா அவர் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு ஆகி போச்சு. அதிமுக அம்மா மறைஞ்சோடனே ஆட்சி கவிழ்ந்து போய் நினைச்சாரு, அது கவிழ்ல. 2வது கட்சி உடஞ்சி போயிருந்து தூண்டி விட்டு பார்த்தாரு, என்னென்னமோ வேலை பண்ணி பார்த்தாரு, அது நடக்கல. அதனால அவர் நினைச்சது எது நடக்குதுனால அவர் விரக்தியில பேசிட்டு இருக்காரு. 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை சுனாமி வந்தாலும் அழிக்க முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பாஜக வேட்பாளர் H. ராஜாவை ஆதரித்து பேசியவர் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதிமுக இந்த தேர்தலுடன் காணாமல் போகும் என ஸ்டாலின் பேசுவதை சுட்டிக்காட்டினார். எந்த கொம்பன் வந்தாலும் 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுகவை சுனாமியாலும் கூட அழிக்க முடியாது என்று கூறியவர் கருணாநிதி செய்ய முடியாததை ஸ்டாலின் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவை சேர்ந்த 10 அமைச்சர்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்றும் OPS குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதி ஒரு கூட்டாளிகளும் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று செய்த சதிகள் எல்லாம் சூழ்ச்சி எல்லாம் முறியடித்து இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாக வந்தால் அசைக்க முடியாத எகிர்கோட்டையாக உருவாக்கி தந்திருக்கார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, பூகம்பம் வந்தால் அசையாது, சுனாமி வந்தால் அசையாது. இந்த இயக்கத்தை உங்கள் தந்தையார் திரு கருணாநிதியாலே முடியாது, தொடக்கூட முடியல. ஆனால் உங்களால் முடியவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றவுடன் தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்பார் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவரை ஆதரித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை மாதவரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சிதம்பரம் அதிமுகவை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் மோடியை முதலாளியாக கொண்ட EPS, OPS கூட்டு கம்பெனியினரை எதிர்த்து களம் காண்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் எனவும் சிதம்பரம் தெரிவித்தார். இந்த அவருடைய நச்சு கொள்கைகளை எல்லாம் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்தியை திணிப்பார்கள், இந்துத்துவாவை திணிப்பார்கள். இந்தியாவில் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு உடை பழக்க வழக்கம், ஒரு உணவு பழக்க வழக்கம் என்று நம் மீது அவர்கள் திணிப்பார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? இளைஞர்களை பார்த்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன். 2 கோடி வேலை வாய்ப்புகள், 5 ஆண்டுகளிலே 10 கோடி வேலை வாய்ப்புகள். இளைஞர்கள் எல்லாம் மலைத்து போய் ஒருவேளை இந்த மனிதன் நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விடுவாரோ என்று நினைத்து வாக்களித்தார்கள். குறிப்பாக வாக்களிக்கும் வயதை முதலாக எட்டிய இளைஞர்கள் அவரை நம்பி வாக்களித்தார்கள். என்ன நடந்தது? வேலை வாய்ப்பா உருவானது? பணமதிப்பு இழப்பின் மூலமாக இந்திய பொருளாதாரமே நிலை குலைந்தது. GST வரியை நல்ல எண்ணத்தை திரித்து குளறுபடியாக ஒரு திட்டத்தை அமல் செய்ததன் காரணமாக குறு சிறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போயின. மத்தியில் மோடியின் சர்வதிகார ஆட்சியும் தமிழகத்தில் உதவாக்கரை எடப்பாடி ஆட்சியும் நாட்டை அழித்துக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசியவர் திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஹீரோ என்றும், ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கை 0 எனவும் விமர்சித்தார். கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை பொன் ராதாகிருஷ்ணன் நிறைவேற்றவில்லை என்றும், ஆட்சியாளர்கள் சாதனை பற்றி பேச எதுவும் இல்லாததால் தங்களை விமர்சிப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பற்றி என்ன சொன்னா, அது ஒரு ஹீரோனா, சூப்பர் ஹீரோனா. நம்மளது ஹீரோனா அது சூப்பர் ஹீரோ.
இப்போ மோடி வெளியிட்டிருக்கிறது 0. ஆக எதற்கும் பயன்பட முடியாத நிலையில அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தவிர வேற இல்லை. பொள்ளாச்சியில் 200க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை மிரட்டி ஆபாச வீடியோ எடுப்பது கடந்த 7 வருடங்களாக அரங்கேறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இளம் பெண்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. நேற்று இன்று நடந்ததா? இதெல்லாம் 1 வார காலமா 10 நாளா நடந்துகிட்டு இருக்க விஷயமா, 1 மாசம் நடந்துட்டு இருக்க விஷயம், 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 7 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. 7 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற போது அங்க என்ன போலீஸே இல்லையா? காவல்துறையே காணாமல் போயிடுச்சா? நரேந்திர மோடி நல்லவர், மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தான் நன்றாக இருப்பதாகவும் விரைவில் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தில்லுமுள்ளு கட்சி திமுக தோற்கும் என விஜயகாந்த் குறிப்பிட்டார். மேலும் இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் என்றும் இதில் தர்மம் தான் வெற்றி பெறும் எனவும் அவர் உறுதிப்பட கூறினார். என்ன பேச என்னங்க அங்கே வந்து கேட்க சொல்லுங்க. அதிமுக கூட்டணி ஜெயிக்கும், திமுக கூட்டணி தோற்கும். திமுக தில்லுமுள்ளு கட்சி, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், தர்மம் தான் ஜெயிக்கும். மோடி நல்லவர், நல்லவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், நல்லா உழைக்க வேண்டும், 40 ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையால் அச்சிடப்பட்ட ஜவுளிக்கடை விளம்பரம் போல் பாஜக தேர்தல் அறிக்கை உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேசிய அளவில் 3வது அணி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றார். ராமர் கோவில் கட்டுவோம் போன்ற பாஜகவின் வாக்குறுதிகள் மக்களிடம் பிரிவினையை உண்டாக்குவதாக KS அழகிரி கூறினார். ஹிட்லர் ஆட்சியில் இல்லாத அளவிற்கு நாட்டில் தற்போது மோடியின் சர்வதிகார ஆட்சி நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை மொழி, கலாச்சாரம் ஆகியவை சிதைக்கும் வகையில் இருப்பதாகவும் KS அழகிரி குறிப்பிட்டார். எப்பொழுதுமே தேர்தல் என்பது தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி என்று அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அப்படிதான் அரசியல் களம் நகருமே ஒழிய 3வது கூட்டணி என்று வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். இது அவங்க எம்மா நாளா சொல்லிட்டு இருக்காங்க, கடந்த 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் நிச்சயமாக இந்த 3ஐயும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா இதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கட்சிக்கு வேலை இல்லை. தேச ஒற்றுமைக்கு எதிராக சீர்குலைவை ஏற்படுத்தும் பாஜக தேர்தல் அறிக்கையை மக்கள் நிராகரிப்பார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 8 வழிச்சாலை விவகாரத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டிற்கு ஆபத்தானது, கலவரத்தை தூண்டக்கூடியது, ராமர் கோயில் கட்டிய தீர்வோம் என குறிப்பிட்டிருப்பது, இந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதன் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என கூறியிருப்பது தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிரான ஒரு சீர்குலைவை, ஒரு சதியை தேர்தல் அறிக்கையின் மூலமாக பாஜக இன்று வெளியிட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் இந்த அறிக்கையை நிராகரிப்பார்கள். மாநில அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் இதன் மீது என்ன கருத்தை சொல்லுகிறார், வழக்கை அதாவது நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை அவர் ஏற்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பல நூறு விவசாயிகள் மீதும் பெண்களின் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அப்படி போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். பாஜக தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக ராகுல் காந்தி தன் ட்விட்டரில் தனித்து விடப்பட்டவரின் குரலாகவும் குறுகிய பார்வை மற்றும் ஆணவத்தனம் கொண்டதாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முழு ஆலோசனைக்கு பிறகு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி பாஜக தேர்தல் அறிக்கை மூடிய அறைக்குள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார்.
எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் பிரதமர் பதவி வேட்பாளராக தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேவ கவுடா சூசகமாக தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கட்டான தருணத்தில் இருக்கும் இந்திய நாடு சந்திரபாபு நாயுடுவின் தலைமையை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பிரதமராக சந்திரபாபு நாயுடு ஏன் பொறுப்பேற்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய அவர், சந்திரபாபு நாயுடு இந்த சவாலை ஏற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மோடியை எதிர்க்க அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் தேவ கவுடா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலின் போது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 5 வாக்குச்சாவடிகளில் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குகள் எண்ணப்படவுடன் வேட்பாளர்களுக்கு முடிவுகள் தெரிய வரும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவது 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணுவதற்காக 5 தனிக்குழுக்களை தேர்தல் ஆணையம் நியமித்தால் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்படாது என கூறி சில அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம், மக்களவைத் தேர்தலின் போது ஒரு சட்டசபை தொகுதியில் 5 வாக்குச்சாவடிகளில் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள 4120 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள 20,600 வாக்குச்சாவடிகளில் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பாஜக வங்கி கணக்கிலிருந்து எடுத்த 8 கோடி ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாத 2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை நாராயணகுண்டா இந்தியன் வங்கி கிளையிலிருந்து கோபி என்பவர் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வங்கிக்கு விரைந்த பறக்கும்படை அதிகாரிகள் கோபியிடமிருந்த 6 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். பாஜக வங்கி கணக்கிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாஜக அலுவலக உதவியாளர் உட்பட 7 பேரை கைது செய்துள்ள போலீசார் இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக என விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடரும் செய்திகள். திருப்பூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற கி வீரமணி கார் மீது கல் வீசி தாக்குதல். இந்து முன்னணியினரை போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு. நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அட்டூழியம். தமிழர்களுக்கு துரோகம் செய்த திமுகவுக்கும் அதிமுக விட்டு பிரிந்து சென்ற அமமுகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பேசினார். திருச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து திருவரம்பூர் அருகே காட்டூரில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வேட்பாளர் இளங்கோவன் வெற்றி பெற்றால் திருச்சிக்கு பதிலாக திருப்பூருக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வருவார் என்று கூறினார். மீண்டும் பிரதமராக மோடி வருவது உறுதி என்று கூறியவர், திமுக கூட்டணியில் பிரதமர் யார் என்று சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். இப்படை தோற்கின் இனி எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி சரித்திரத்தை அமைத்து தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அமமுகவுக்கும் தக்க பாடத்தை புகட்டி ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அத்தனை வாக்குகளையும் முரசு சின்னத்திற்கு இந்த கூட்டணிக்கு நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள் 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 என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற குறவன் குறத்தி நடனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து அந்த கலைக்குழுவினர் கட்சி மகளிர் அணியுடன் சினிமா பாடல்களை பாடி அசத்தினர். இதனிடையே தடையை மீறி கரகாட்டமும் நடைபெற்றது. எட்டு வழிச்சாலை வழக்கின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வது தொடர்பாக முதலமைச்சர் தேர்தலுக்கு பின் முடிவெடுப்பார் என்று கூறிய சரத்குமார், வருமான வரித்துறை சோதனை என்பது அரசின் ஏவல் கிடையாது என்றும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று எழுச்சி மக்களிடம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த தீர்ப்பு எப்படி இருந்தாலும் தமிழக அரசு மறுபரிசீலனை பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பார்கள். அதை இந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க தற்சமயம் பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர்கள் உடனே அதை கையப்படுத்துவது மீண்டும் அதை பணத்தை திருப்பி தர வேண்டிய அடிப்படையில் அது முதலமைச்சர் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே என்ன எப்படி பார்க்க போறாங்கன்றதை பார்க்கணும். இல்லை, வருமான வரித்துறை அவர்கள் பணியை இன்னுமே செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட தான் வருமான வரித்துறை வந்தாங்க. ஏவல்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சட்டத்தை மீறி யாரும் செயல்பட முடியாது. எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தானே. தெளிந்த நீரோடையாக இங்கே தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்வதற்கும் மத்தியில் நிலையான ஆட்சி, பெரும்பான்மையான ஆட்சி மோடி தலைமையில் வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது என்னால் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்காக பணம் கொடுப்பது மக்கள் நலத்திட்டம் அல்ல, நயவஞ்சக திட்டம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தஞ்சை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் கார்த்திக் ஆகியோரை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரித்தார். பின்னர் ஆப்ரஹாம் பண்டிதர் சாலையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக ஆட்சி முடியும் தருவாயில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். மற்ற நாடுகள் எல்லாம் மேக் இன் கூறும்போது நம் நாடு மட்டும் மேக் இன் இந்தியா என தவறான பொருளாதார கொள்கை உள்ளதாக சீமான் குற்றம் சாட்டினார். உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த வேளாண் குடிமக்களை மதித்து உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், கேட்கிறோம், அது பரிசீலனை செய்கிறோம் என்ற ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன் சொல்லல? ஆனால் ஆட்சி முடிந்த அடுத்த மாதம் தேர்தல் என்கிற போது வருகிற இடைக்கால நிதி அறிக்கையில் 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்ததற்கு காரணம் ஓட்டுக்கு நீங்கள் கொடுக்கிற காசு. நலத்திட்டம் அல்ல, நயவஞ்சக திட்டம், வாக்கை பறிக்கிறதுக்கான ஒரு ஏமாற்று திட்டம். திருப்பூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற கி வீரமணி கார் மீது இந்து முன்னணியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்ராயனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணியினர் கி வீரமணி கார் மீது குறிவைத்து கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி இந்து முன்னணியினரை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் நாட்டுப்படகை பயன்படுத்தி நடுக்கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் 4 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய நாட்டு படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு எடுத்துச் சென்றனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களிடம் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதும் தற்போது வாடிக்கையாகிவிட்டதாக மீனவ சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.